குழந்தைங்களுக்கு திட உணவு ஸ்டார்ட் பண்றதை பத்தி நிறைய டவுட்ஸ், நிறைய இஷ்யூஸ் நம்ம டே டு டே கிளினிக்கல் பிராக்டிஸ்ல பாக்குறோம். ஒரு குழந்தைக்கு முதல் 6 மாசம் தாய்ப்பால் கொடுக்குறோம், இல்ல தாய்ப்பால் கிடைக்கலன்னா ஃபார்முலா கொடுக்குறோம். 6 மாசத்துக்கு அப்புறமா தான் திட உணவு ஸ்டார்ட் பண்றோம். இந்த உணவை நீங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி குழந்தைக்கு திட உணர்வு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈட்டிங் ப்ராப்ளம்ஸ் குழந்தைக்கு கம்மியா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. குழந்தையோட வளர்ச்சியும் நல்லபடியா இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க கையில ஒரு 6 மாச குழந்தை இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். குழந்தை 6 மாசத்துல திட உணவு ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தையோட தலை நல்லபடியா நின்று இருக்கும். உட்கார வச்சீங்கன்னா சப்போர்ட்டோடயோ சப்போர்ட் இல்லாமலயோ குழந்தையால உட்கார முடியும். நீங்க சாப்பிட்றத பார்த்து குழந்தை கேட்கும். நீங்க பாத்தீங்க உங்க சாப்பாடு பிளேட்டா கேட்கும். குழந்தை கையில நீங்க எது கொடுத்தாலும் வாயில எடுத்துட்டு போகும். இந்த எல்லா அறிகுறிகளும் வச்சு உங்க குழந்தை திட உணவு ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன ஃபுட்டு ஸ்டார்ட் பண்றது? இது ஒரு பெரிய குவெஸ்டின். நிறைய பேர் என்கிட்ட ஃபுட் சார்ட் கொடுங்க, என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அது நான் எப்படி சிம்பிளா சொல்றேன் அப்படின்னா, நீங்க என்ன வீட்டுல சாப்பிடுறீங்களோ அதுதான் உங்க குழந்தையும் சாப்பிடுவாங்க. நீங்க ஒரு விதமா சாப்பிட்டுட்டு குழந்தைய நீங்க டிஃப்ரெண்டா வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ வில் மிசரபிளி ஃபெயில். ஃபார் எக்ஸாம்பிள், குஜராத்ல ஒரு அம்மா என்கிட்ட கேட்கறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க குழந்தைக்கு இட்லி கொடுங்க நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இட்லி பண்ணவே தெரியாது. அவங்க ஊர்ல என்ன செய்வாங்களோ அதை செஞ்சுதான் தருவாங்க. அமெரிக்கால இருக்க குழந்தை டிஃப்ரெண்டா சாப்பிடும். ஸோ ஒரு ஸ்டேட் அண்ட் ஒரு கல்ச்சர் இதெல்லாம் பொறுத்துதான் குழந்தைக்கு நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது ஃபுட் சார்ட்டோ இல்ல என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்ற ரெசிபிஸோ கிடையாது. நான் உங்களுக்கு கொடுக்க போறது கான்செப்ட்ஸ். எந்த மாதிரி கொடுக்கணும், எது பண்ணா கரெக்ட், எது பண்ணா தப்பு, இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க குழந்தைக்கு தேவையான ஃபுட்டை நீங்களே கியூரேட் பண்ணி உங்களோட கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியும். முதல் 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தை ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய முதல் முக்கியமான 3 குரூப்ஸ் பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ், தானிய வகைகள், வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், பழங்கள், ஃப்ரூட்ஸ். இது 3 தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இது கூட ஃபேட்ஸ், ஏதாவது ஆயில் இல்ல கீ, இதெல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 6 மந்த்ஸ்ல வெஜிடபிள்ஸ்ல நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய லோக்கலி அவைலபிள் வெஜிடபிள்ஸ், சொரைக்காய், பரங்கிக்காய், நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பார்ப்பீங்க, இல்ல நீங்க கிராமத்துல இருக்கீங்கன்னா உங்க வீட்டுல என்ன காய்க்குதோ இது எல்லாமே நீங்க குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுட் குரூப்ஸை தனியா கொடுக்காம கம்பைன் பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சொரக்காய் உங்க வீட்டுல நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நீங்க சொரக்காய் பொரியல் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதே சொரக்காய் கூட கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் அரிசி சேர்த்து நீங்க குக்கர்ல வச்சீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு கூட்டு சாதம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? பருப்பு, சொரக்காய், அரிசி இதை நல்லா நீங்க வேக வச்சுட்டு அதை நீங்க கடைஞ்சு அதுல கொஞ்சமா நெய் போட்டு குழந்தைக்கு இனிஷியலா கொடுக்கும் பொழுது சாஃப்ட் கன்சிஸ்டன்சில நரன் இல்லாம ஆனா திக்காவே இருக்கலாம். இதை நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க கொடுக்கலாம். ஸோ நீங்க பருப்பு தண்ணியோ இல்ல ஜூஸோ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா முதல் 6 மாசமே அவங்க லிக்விட் ஃபுட் தான் சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப இது நீங்க திருப்பி லிக்விடா கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க திட உணவை தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த திட உணவை ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது சாஃப்ட் கன்சிஸ்டன்சியில நரன் இல்லாம ஆனா திக் கன்சிஸ்டன்சியில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மத்த என்னென்ன உணவு ஸ்டார்ட் பண்ணா தானிய வகைகள்ல கேழ்வரகு ஒரு நல்ல உணவு ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ கேழ்வரகு கஞ்சி வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி அரிசியில கஞ்சி வச்சு கொடுக்கறது. ஆனா ஜென்ரலா நான் என்ன சொல்வேன்னா அரிசியை தனியா கொடுக்காம இன்னொரு வெஜிடபிளோட சேர்த்து பருப்பும் சேர்த்து அதை ஒன்னா கொடுத்தாதான் குழந்தைக்கு ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் கிடைக்கும். ஜென்ரலாவே முதல் 1 வயசுல குழந்தைக்கு உப்பும், சர்க்கரை, ஜாகரி, எல்லா விதமான ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தை அந்த ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு பழகிடுச்சுன்னா நீங்க நார்மலா கொடுக்குற ஃபுட் குழந்தைக்கு பிடிக்காம போயிடும். அடுத்து குழந்தைக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது. ஃப்ரூட்ஸ்லயுமே நிறைய பேர் நினைக்கிறாங்க குழந்தைக்கு இந்த ஃப்ரூட் கொடுத்தா ஒத்துக்காது, சளி பிடிக்கும், இதை கொடுக்க மாட்டேன், அதை கொடுக்க மாட்டேன், இந்த பழம் தான் கொடுக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம இப்ப வாழைப்பழம்னா நீங்க நல்ல பழுத்த வாழைப்பழம் நீங்க எந்த பழம்னாலும் குழந்தைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பப்ப லோக்கலி அவைலபிள் சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்தந்த சீசனுக்கு இருக்கிற ஃப்ரூட்ஸ் நீங்க கொடுக்கலாம். 6 மாச குழந்தைக்கு தாராளமா நீங்க ஒரு பழுத்த மாம்பழத்தையே கொடுக்கலாம். அதனால குழந்தைக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளவு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்ன்றது நம்ம
நம்ம கையில இருக்கு. எவ்வளவு சாப்பிடணும்ன்றது குழந்தையோட டிஸ்கிரிஷன். குழந்தை ஒரு நாளைக்கு நிறைய சாப்பிடும், ஒரு நாளைக்கு கம்மியா சாப்பிடும். சோ நீங்க ஜென்ரலா நீங்க ஒரு சின்ன பவுல்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த குழந்தை அந்த பவுல் ஃபுல்லா கூட சாப்பிடும், அடுத்த நாள் அதுல பாதி தான் சாப்பிடும். அப்ப டைம்ல அந்த குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு பிடிக்காம போயிடும். ஸோ ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாம குழந்தைக்கு எவ்வளவு பசி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா போதுமானது. ஸோ 6 to 7 மாசத்துக்குள்ளார குழந்தைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலையில இருந்து ஆரம்பிச்சு 7 மாசத்துல ஒரு 2 வேலையா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கொடுக்க போற ஃபுட் வந்து ஒரு 10 to 11 மணிக்குள்ள கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுட்டுனால ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு ஈவினிங்குள்ள தெரிய வரும். இது மாதிரி நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு வேலையில இருந்து ஆரம்பிச்சு 2 வேலையா 7 மாசத்துல அப்கிரேட் பண்ணிடுவீங்க. வாட்டர் இன்டேக் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாச குழந்தைக்கு ஒரு 100 to 150 ml per 24 hours, ஒரு 24 மணி நேரத்துக்கு போதுமானது. ஸோ நீங்க ஃபுட்டு கொடுக்கும்பொழுதே ஒரு ஸ்பூனாலேயோ இல்ல ஓப்பன் கப், நார்மல் நம்ம சின்ன டம்ளர் கிடைக்கும், இல்ல சிலிகான்ல கூட டம்ளர்ஸ் கிடைக்குது, அதை வச்சு நீங்க ஓப்பன் கப்ல கூட நீங்க குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே போதுமானது. 6 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்குமே உங்க குழந்தையோட மெயின் ஃபுட் வந்து ஃபார்முலா மில்க்கும் இல்ல பிரெஸ்ட் ஃபீடா தான் இருக்கும். ஸோ நீங்க கொடுக்கறது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபுட். ஃபுட்னா என்ன, என்னென்ன டேஸ்ட்ல இருக்கு, என்னென்ன டெக்ஸ்டர்ல இருக்கு, இது எல்லாமே குழந்தைக்கு நீங்க அறிமுகப்படுத்துகிறீங்களே தவிர இந்த ஃபுட்ல இருந்து தான் உங்க குழந்தை வந்து வளரப்போகுது அப்படின்றது இல்லை. கண்டிப்பா ஃபுட் வந்து எசென்ஷியல், பட் மெயின் நியூட்ரிஷன் உங்களுக்கு தாய்ப்பால்ல இருந்தும் கிடைக்குது. ஸோ தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணிக்கிட்டே நீங்க ஃபுட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பேசிக்ஸ் என்னன்னா குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டக்கூடாது, குழந்தைய வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அவங்க கவனத்தை திசை திருப்பி வாயில வந்து ஊட்டாதீங்க. அது நீங்க காக்கா காட்டி டிஸ்ட்ராக்ட் பண்றதும் ஒண்ணுதான், இல்ல குழந்தைக்கு ஸ்கிரீனோ இல்ல ஒரு டிவி காட்டி குழந்தை வந்து தெரியாம வாயில வைக்கிறது, இது எல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். குழந்தை தனக்கு முன்னாடி இருக்க ஃபுட்டை வந்து பார்த்து அது என்ன சாப்பிடுறதுன்னு தெரிஞ்சு அதுல இன்ட்ரெஸ்டோட சாப்பிடும் பொழுதுதான் நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ் குழந்தைக்கு டெவலப் ஆகும். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை. நம்ம வந்து குழந்தையோட உட்காந்து குழந்தை பண்ற மெஸ் எல்லாம் கிளீன் பண்ணி அதோட சேர்ந்து அந்த ஸ்கில்ல வந்து கத்துக் கொடுக்கணும். ஸோ குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது வந்து நம்ம காருக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி நினைக்கவே கூடாது. அது ஒரு another human being is going to have their food. அந்த ரெஸ்பெக்ட் நம்ம as parents வந்து குழந்தையோட அதை காட்டும் பொழுதுதான் குழந்தையும் அந்த ஃபுட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி சாப்பிடும். இப்ப 7 மாசம் முடிஞ்சிருச்சு. 7 to 8 மாசத்துக்குள்ளார இந்நேரத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க ஜென்ரலா சாப்பிடக்கூடிய எல்லா தானிய வகைகள், அரிசி, பருப்பு, காய்கறி, முக்காவாசி பழங்களை அட்லீஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது பண்ணிருக்கணும். இப்போ 8 மாசத்துல வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 7 to 8 மாசத்துல ஒரு பன்னீரோ இல்ல சீஸ் இல்ல சத்து மாவு, ஏன்னா நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலந்து சாப்பிட்றது வந்து நீங்க 7 மாசத்துக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சத்து மாவு இதெல்லாம் வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த டைம்ல வந்து குழந்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 வேளையாவது சாப்பிடும். நான் சொன்ன மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இட்லியோ இல்ல தோசையோ, இடியாப்பம், கிச்சடி, சிறுதானியத்துல பண்ற கிச்சடி, இது எல்லாமே நீங்க வீட்டுல செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது உப்பு மட்டும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்ல 8 மாசத்துக்கு மேல கொஞ்சமா நீங்க ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க ஃபுட் வந்து நியூட்ரியன் டென்ஸ் ஆகுது. நியூட்ரியன் டென்ஸ்னா ஒரு சின்ன குவான்டிட்டியில குழந்தைக்கு தேவையான கலோரிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ரைஸையோ இல்ல ரசம் சாதமோ இவ்வளவு சாப்பிட்றதுக்கு பதிலா ஒரு புரோட்டீன் ரிச்சா பருப்பு, நெய் எல்லாம் சேர்த்து இருக்கிற ஒரு சாதம் வந்து கம்மியா சாப்பிடும் போது இதுல வந்து கேலரி வந்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். 7 to 8 மாசத்துல வந்து குழந்தைக்கு ஃபிங்கர் ஃபுட்ஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபிங்கர் ஃபுட்ஸ்னா குழந்தைய கையில எடுத்து சாப்பிடுறது, இது வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் ஃபிங்கர் ஃபுட்டா இருக்கணும் அப்படின்னா குழந்தை வந்து தன்னால பிடிச்சிக்க முடியதா இருக்கணும், கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பழுத்த பழம் குழந்தை கையில கொடுத்தீங்கன்னா குழந்தையோட ஈராலேயே அந்த பழத்தை வந்து அவங்க நிபிள் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபிங்கர் ஃபுட். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து இட்லியை நீங்க அப்படியே கையிலே கொடுக்கலாம், அவங்க அதுலயே நிபிள் பண்ணி சாப்பிடுவாங்க. என்ன கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும், ஏன்னா குழந்தையால அதை எஃபெக்டிவா சாப்பிட முடியாது. பட் அது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட். நம்ம எப்படி ஒரு 10 பேப்பரை கொடுத்து ஒரு குழந்தைக்கு எழுத கத்துக் கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் ஒரு 10 இட்லியை கொடுத்து அந்த குழந்தைக்கு தன்னால வந்து சாப்பிட நீங்க கத்துக் கொடுக்குறீங்க. இந்த டைம்ல வந்து பன்னீர்
ஸ்லைஸா கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பீசஸை நெய்ல வறுத்து நீங்க அதை வந்து ஃபிங்கர் ஃபுட்டா கொடுக்கலாம். முக்கியமான விஷயம், குழந்தைக்கு ஃபுட் கொடுக்கும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து சோக்கிங் ஹசார்ட். சோக்கிங் ஹசார்ட் அப்படின்னா என்னன்னா, குழந்தைக்கு சில டைம் ஃபுட்டு வந்து தொண்டையில போய் மாட்டிக்கும். எந்த மாதிரி ஃபுட் வகைகள் மாட்டிக்கும் அப்படின்னா, சின்னதா ரவுண்டா லம்பியா வழவழன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சின்னதா இருக்கும், ரவுண்டா இருக்கும், சீக்கிரமா போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்கு. அப்ப கிரேப்ஸ் வந்து நீங்க அறவே அவாய்ட் பண்ணிடணும். பாப்கார்ன் அதே மாதிரி நீங்க அவாய்ட் பண்ணணும். கேரட் இருக்கு இல்லையா, கேரட் வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸா இருக்கிற கேரட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். கேரட் நீங்க கொடுக்கணும்னா அதை நல்லா வேக வச்சு அதை வந்து நீங்க மசிச்சு தான் நீங்க கொடுக்க முடியும். ஸோ ஆப்பிள், ரா ஆப்பிள் சின்ன பீசஸா இருக்கிறது சோக்கிங் ஹசார்ட். ஸோ சோக்கிங் ஹசார்டா இருக்கிற ஃபுட் எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, குழந்தைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கும் பொழுது நீங்க அதை மசிச்சு பார்க்கணும். உங்க 2 ஃபிங்கர்ல உங்களால இதை மாதிரி மசிக்க முடியுதுன்னா அந்த ஃபுட் வந்து சேஃப் டு கிவ். உங்களால அதை மசிக்க முடியல அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து குழந்தைக்கு நீங்க கொடுக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் நட்ஸோ இல்ல கிரேப்ஸோ நீங்க நசிக்க பாத்தீங்கன்னா உங்களால அதை நசுக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சோக்கிங் ஹசார்ட். சோக்கிங் ஹசார்ட்ல எடிபிள் ஐட்டம்ஸ் இல்லாம நான் எடிபிள் ஐட்டம்ஸும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் காயின்ஸ், பட்டன் பேட்டரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள், இதெல்லாம் கூட குழந்தை வந்து எடுத்து வாயில வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க டோட்டலா தவிர்த்துடணும். அந்த குழந்தைய சுத்தி இருக்கவே கூடாது. இப்ப குழந்தை வந்து 7 ல இருந்து 8 மாசம் முடிஞ்சிருச்சு. 8 மாசத்துக்கு அப்புறமா உங்க குழந்தைக்கு எல்லா விதமான நான் வெஜிடேரியன் ஃபுட்டையும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். முதல்ல வந்து நீங்க எக் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. எக்ல நிறைய பேர் கேட்கறது வெள்ளை தனியா மஞ்சள் கரு தனியா கொடுக்கணுமா அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்க ஒன்னாவே கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க ஏர்லியரா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கான அலர்ஜிக்கான சான்சஸும் கம்மியா இருக்கிறதா தான் ரிசர்ச் சொல்லுது. அதனால நீங்க எக் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் வந்து ஸ்கிராம்பிள்டு எக் தான். ஸோ ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுத்தையும் நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி நெய்யிலையோ இல்ல ஆயில்ல வந்து நீங்க அதை வந்து சாஃப்டா அதை வந்து நீங்க இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கிராம்பிள்டு எக் வரும். 8 மாச குழந்தைக்கு நீங்க அதை பிளேட்ல வச்சீங்கன்னா அதை அழகா அதுவே எடுத்து சாப்பிடும். ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்நாக்கா கூட நீங்க வந்து இந்த மாதிரி எக் வந்து நீங்க கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு எக் தாராளமா குழந்தைக்கு கொடுக்கலாம். தினமும் முட்டை கொடுக்கறதுனால குழந்தைக்கு செரிமான ப்ராப்ளம் வர்றதுக்குலாம் வாய்ப்புகள் கம்மி தான். இன்ஃபேக்ட் குழந்தைக்கு செரிக்காம போறதுக்கு முக்கியமான காரணம் ஓவர் ஃபீடிங் தான். இப்போ குழந்தை வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த ஃபுட்னாலும் உங்களுக்கு செரிக்காம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க நல்ல ஃபுட்டுன்னு நினைச்சு அதை நிறைய ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது குழந்தை வந்து கண்டிப்பா வாந்தி எடுக்க தான் போகுது. ஸோ தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல நான் சொன்ன மாதிரி மேக் ஷுர் அந்த மீட் வந்து நல்லா குக் ஆயிருக்கணும். நல்லா வேக வச்ச கறியை வந்து நீங்க தாராளமா குழந்தைக்கு கொடுக்கலாம். மீன் கொடுக்கலாம், மட்டன், சிக்கன், பீஃப், நீங்க என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ எல்லாமே 9 மாசத்துக்கு மேல குழந்தைக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்நேரத்துக்கு குழந்தை வந்து இத்தனை வகையான வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நீங்க குழந்தைக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ இது 1 இயர் ஆகும் பொழுது குழந்தையோட அப்பிடைட்ல டிஃபரன்சஸ் வரும். அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபுட் ஒரு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தை வந்து அந்த ஃபுட்டை தன்னால தொட்டு அதை பார்த்து அது சாப்பிடும் போது அதோட சவுண்ட்ஸை கேட்டு அதை டேஸ்ட் பண்ணி இது ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை சாப்பிடும் போது தான் குழந்தைக்கு ஃபுட் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும். இந்த மாதிரி சைல்ட் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேணும்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், அதை நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம்.